ஹாய் கைஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோஜ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கிராஸ் கட்டிங் மெத்தடில் நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பெல்ட் பீஸும் கட் பண்ணுறதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். போன வீடியோவில் நான் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் கட்டிங் 30 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு பேக் பார்ட்டும் ஸ்லீவு கட் பண்ணி காமிச்சியாச்சு. இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து கிராஸ் கட்டிங் மெத்தடில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதோட ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே வந்து கிராஸாக வந்து போட்டுக்கலாம். நம்ம லைனிங் கிளாத் வந்து ஆல்ரெடி பேக் பார்ட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேக் பார்ட் இப்படி கிராஸாக போட்டுட்டு ப்ளவுஸுடைய ரெண்டு சைடையும் வந்து நம்ம பேக் பார்ட் முடிகிற ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹைட் வைஸில் வந்து ஒரு உயரம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஹைட் வைஸில் போட்டுட்டு பேக் பார்ட்டை சுற்றியும் வந்து நம்ம அப்படியே வந்து பேக் பார்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேலில் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஹைட்டை போட்டுக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடு வந்து நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து உயரத்தை வந்து மேலே தள்ளி கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுனால மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே வந்து நான் அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே வந்து அப்படியே அந்த ஷோல்டரையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் பார்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த ஹைட்டை வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம நெக்கு கிட்ட வந்து முன்கழுத்து உயரம் வந்து நம்ம பேக் பார்ட்டுடைய உயரத்தை விட கம்மியாக தான் வைப்போம். அந்த மாதிரி அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணி உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆம்கோல் கட்டையும் நான் வந்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த வளைவை வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு கோடை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே தான் ஆம்கோல் சுற்றளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்ம பேக் பார்ட் எடுத்துருவோம் இல்லையா, ஸோ அந்த மார்க்கிங்கை வந்து நான் அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து பின்பக்க ப்ளவுஸுடைய உயரம் வந்து மார்க் பண்ண இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வச்சு சாக் பீஸ் அல்லது மார்க்கர் வச்சு நான் வந்து அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் அப்படியே அந்த நெக்கையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். வந்து முன்கழுத்து உயரம் வந்து கம்மியாக வைக்க போகிறேன். நம்ம பின்கழுத்து உயரம் 7.5 இன்ச் வர மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து முன்கழுத்து உயரம் வந்து அதை விட 1 இன்ச் கம்மியாக வர மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பேக் பார்ட் வந்து பின்கழுத்து உயரம் நீங்கள் 8 இன்ச் வச்சிங்கன்னா முன்கழுத்து உயரம் ஒரு 7 இன்ச் வச்சுக்கோங்க. அதாவது ஃபினிஷிங்கில் 7 வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம 1/4 இன்ச் கழுத்தடிக்கிறதுக்கு விடணும் இல்லையா, அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அப்போ வந்து நான் இப்போ 6.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதாவது ஃபினிஷிங்கில் நமக்கு 6 வேணும். நான் வந்து இப்போ 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 1/2 இன்ச் வந்து மடிச்சு அடிப்போம், கழுத்து வந்து அடிச்சு திருப்புவோம். அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். அப்போ நான் வந்து 6.5 இன்ச் வந்து ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் மார்க் பண்ணிக்கிறேன், ஷோல்டர்லேருந்து இப்படி கிராஸாகவும் மார்க் பண்ணிக்கிறேன். முன்கழுத்து உயரம் வந்து அந்த நெக் வந்து நமக்கு கிராஸாக தான் வரும். ஸோ அந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து சூப்பராக ஃபினிஷிங்கில் வரும். கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ கிராஸ் கட்டிங் மெத்தட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அப்படியே வந்து 6.5 இன்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது பின்பக்கத்தினுடைய உயரம் வந்து நம்ம 7.5 இன்ச் வச்சோம். ஏன்னா 7 இன்ச் வச்சுட்டு 1/2 இன்ச் வந்து கழுத்து வந்து நம்ம கிராஸ் பீஸில் வைக்க போகிறதில்ல, அடித்து திருப்ப போகிறோம். அதனால் நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ராவே. ஸோ வந்து நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். அதை வச்சுட்டு நான் வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கழுத்துடைய அகலம் வைக்கணும் இல்லையா, மேலே வந்து நம்ம பேக் பார்ட்டுக்கு கழுத்துடைய அகலம் 2 இன்ச் வச்சோம். ஆனால் வந்து முன்கழுத்து உயரம் நம்ம ஊக்க மாட்டுறதுனால நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து பாதி போயிடும், மடிச்சடிச்சிருவோம் இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ ரெண்டு கூட ஒரு 3/4 இன்ச் சேர்த்து 2.25 இன்ச் மார்க் பண்ணி நான் வந்து அப்படியே கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கழுத்துடைய வளைவு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து கழுத்தை வந்து அப்படியே உள்ள தள்ளி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கழுத்துடைய ஷேப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும், நம்மளுக்கு அழகாக இருக்கும். முன்னாடி பார்க்குறக்கும் நல்லா வளைவு வந்து அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி வந்து அந்த லைனை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். பேக் பார்ட்டுடைய கழுத்து அகலம் வைக்காமல் நம்ம உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் உள்ளளவு கொடுக்கணும் இல்லையா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி அப்படியே அந்த ஆம்கோல் சுற்றளவுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா 6.25 இன்ச், அதுக்கு முன்னாடி அப்படியே வந்து அந்த இதை வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் கீழே தள்ளி நான் வந்து அந்த வளைவு கொடுத்துக்கோங்க. இது வந்து உள்வளைவு, ஆம்கோல் உள்வளைவு. இதை அப்படியே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் லைனெல்லாம் போட வேண்டியதில்லை. இப்போ அந்த சைடு வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே கோடு போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து நம்ம கப்புடைய உயரம் அளந்து வச்சுக்கணும். நம்மளுடைய ஷோல்டர்லேருந்து நம்ம கப் ஷேப் எங்கே முடியுமோ அதுதான் நம்மளுடைய முன்கப் உயரம். நம்மளுடைய டாட் பாயிண்ட் அதை அளந்து எடுக்கையில் எனக்கு வந்து 11 இன்ச் வந்தது. அது கூட நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணி 11.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும் இல்லையா, அதனால் நான் வந்து 11.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து கீழே வர்ற மாதிரியும் ஸ்டார்டிங்லேருந்து 11.5 இன்ச் வர மாதிரியும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம கப்புடைய டாட் பாயிண்ட். அதாவது நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம கப் ஷேப் முடிகிற இடத்துல வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து 11.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ கீழே வந்து அளந்து பார்க்கல நம்ம பேக் பார்ட்டுடைய உயரத்தை விட நம்மளுக்கு 2.5 இன்ச் முன்னாடி வரும். 2 இன்ச் முன்னாடி வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அப்போ நம்ம கீழே வந்து பேக் பார்ட்டுடைய உயரம் நம்ம எவ்வளோ வச்சோமோ அதுலேருந்து 2 இன்ச் முன்னாடி வரும். அப்போனா நம்ம பேக் பார்ட்டுடைய உயரம் 14 இன்ச் வச்சோம். ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கும் சேர்த்து நம்ம வந்து 14 இன்ச் வச்சோம். இப்போ வந்து முன்பக்க ப்ளவுஸுடைய உயரம் எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 11.5 இன்ச். அப்போ 2 இன்ச் முன்னாடி தள்ளி வச்சுருப்போம். அந்த 2 இன்ச்சை அந்த சைடும் மார்க் பண்ணி நான் அப்படியே கோடு போட்டுக்கிறேன். இங்கே தான் வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணணும். நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, 3 டாட் பிடிப்போம் இல்லையா கப்பு ஷேப் வைக்கிறதுக்காக, அதை வந்து இங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும். கீழே இருக்கிற லைனை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, மேலே இருக்கிற லைனை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து நான் அளந்து பார்க்கல எனக்கு 2.5 இன்ச் மேலே தள்ளி வந்திருக்கு. அதாவது கீழே ப்ளவுஸுடைய உயரத்துலேருந்து மேலே 2.5 இன்ச் வந்திருக்கு. அதாவது 11.5 இன்ச் கூட 2.5 இன்ச் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 14 இன்ச். இதுதான் நம்மளுடைய பேக் பார்ட்டுடைய உயரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மேலே இருக்கிற உயரம் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 11.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் லைன், அங்கே தான் வந்து நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணணும். இப்போ வந்து கீழே டாட் மார்க் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே 1 இன்ச் மேலே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே தான் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணணும். அந்த கிராஸ் குரூப் இல்லையா, அதை வந்து இங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ வந்து ஷோல்டர் அகலம் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ, நார்மல் நெக்குடைய ஷோல்டர் அகலம் 4.5 இன்ச், அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஷோல்டர் அகலம் 5 தானே எடுத்தோம். பேக் பார்ட் கட் பண்ணுறப்பவே நம்ம ஷோல்டர் அகலம் 5 இன்ச் வச்சோம். இங்கே டாட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு இதோடைய அகலத்தை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இந்த அளவு வச்சு நீங்கள் டாட் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ 5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதி 2.5 இன்ச் கிட்ட ஒரு மார்க்கிங் பண்ணிட்டேன். அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த 2.5 இன்ச் இருக்கும் இல்லையா, அதில் பாதியை மார்க் பண்ணிக்கணும். அப்போனா 1.25 இன்ச் வரும். அதை நான் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த 1.25 இன்ச் தான் நம்ம 2 சைடுமே வந்து டாட் பிடிப்போம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாட். இதான் வந்து ஃபஸ்ட்டு டாட்டுடைய மார்க்கிங். அதாவது ஷோல்டர் அகலம் 5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதில் பாதி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பாதி 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ உயரம் வந்து நம்ம 1.25 இன்ச்சு அகலம் வச்சோம் இல்லையா, அதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போனா 1.25 கூட ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 3/4 இன்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம ஹைட் வைக்கலாம். அப்போ தான் டாட் பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும், ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நான் உயரத்தை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அப்படியே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம 1.25 இன்ச்சு தான் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு அகலம் வச்சோம். அப்போ நம்ம 1.25 இன்ச்சை வந்து டாட் பிடிச்சிடுவோம் இல்லையா, அப்போ நமக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ வந்து கம்மியாகும்னா 2.5 இன்ச் வந்து நம்மளுக்கு சுருங்கிடும். அந்த அகலம் வந்து நம்மளுக்கு சுருங்கிடும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாட்டுடைய அகலம். உயரம் வந்து நான் வந்து ஒரு 3/4 இன்ச் அதிகமாக வச்சு 2.5 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் அகலம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸாக வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கீழே போட்டிருக்கிற அந்த கப் ஷேப்புடைய பாயிண்ட் இருக்கும் இல்லையா 11.5 இன்ச், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கீழே எவ்வளோ அகலம் வச்சோம் 1.25 இன்ச், அந்த 1.25 இன்ச் நம்மளுக்கு ரைட் சைடு வந்து அதிகமாக வர்ற மாதிரி அந்த கோட்டை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே வந்து கிராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கிராஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சைடு வந்து இப்போ 1.25 இன்ச் நம்ம அதிகமாக விடணும். ஏன்னா நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளாத் வந்து சுருங்கிரும் இல்லையா, அப்போ நம்மளுக்கு அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா விடணும் இல்லையா, அதனால் நான் அந்த சைடு வந்து 1.25 இன்ச் இங்கே எவ்வளோ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு விட்டோமோ அதே அகலத்தை வந்து நம்ம அங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுறணும். அது அப்படியே வந்து மேலே அந்த ஆம்கோல் சுற்று முடிகிற பாயிண்ட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் கூட அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னா நம்ம 1 இன்ச்சு தான் வைக்கணும். ஏன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து 30, 28, 29, 30 இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கிற பாடி மெஷர்மெண்ட், அதாவது ரொம்ப லீனாக இருக்கிற பாடி மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து 1 இன்ச் அகலம் கொடுத்தா போதும். இப்போ செகண்ட் டாட்டுக்கு வந்து நம்ம கழுத்து வந்து ஊக்கு வைப்போம் இல்லையா, அதை வந்து பாதி எடுத்துக்கணும்.
கழுத்துடைய உயரத்தை வந்து அளந்து எடுத்துக்கணும். அப்போ அதில் பாதி வர்றதை மார்க் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம டாட் பிடிச்சிக்கணும். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணிக்கணும், அதே வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க 1 இன்ச். நெக்ஸ்ட்டு 3rd டாட் மார்க் பண்ணணும். 3rd டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஆம்கோல் சுற்றளவு கீழே 1/2 இன்ச் முன்னாடி ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம 1 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணும். எல்லா டாட்டுக்குமே வந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ் கொடுங்க, கரெக்டாக வரும். இப்போ ஆம்கோல் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இல்லையா 6 இன்ச், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் முன்னாடி மார்க் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே அந்த 3rd டாட் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும்தான் நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 1/4 இன்ச் மட்டும்தான் நம்ம கிராஸாக வந்து டாட் பிடிக்கணும், அதுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடாது. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி 3மே வந்து மீட் ஆகணும், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ் கட்டிங் மெத்தடில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கீழே வந்து 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பட்டியோட உயரம் வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டி வந்து கம்மியாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நல்லா கப்பு வந்து நல்லா சூப்பராக வர்ற மாதிரி, அதாவது நல்லா கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அமுக்குன மாதிரி இல்லாமல் நல்லா கப்பு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து பட்டியோட உயரத்தை கணக்கு பண்ணி மேலே 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணி நான் வந்து டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் ரொம்ப மீடியம் சைஸில், அதாவது 30லேருந்து ஒரு 40 அதாவது அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச் கூட மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம், பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேக் பார்ட்டும் 30 28 29 30 பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம பேக் பார்ட்டும் ஸ்லீவு கட் பண்ணணும், அதான் நான் பஃப் கை வைக்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு, நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த உள்வளைவு கொடுத்தோம் இல்லையா, அதையும் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே டாட்டுக்கு ஃபஸ்ட்டு டாட்டுக்கு மார்க் பண்ண அந்த 1.25 இன்ச் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. அங்கே தான் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஷோல்டர் அகலம் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிட்டீங்களோ உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ஷோல்டர் அகலத்தை கீழே வந்து கப் பாயிண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 11 இன்ச் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய முன்கப்பு உயரம் வருதோ அந்த முன்கப்பு உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டி பெல்ட் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம டாட் பிடிச்சது போக மீதி இருக்கிற அகலத்தை அளந்து எடுத்துக்கணும். நம்ம டாட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வர லென்த்தை வந்து அளந்து எடுத்துக்கணும். அப்போ நம்ம அளந்து எடுக்கையில் எனக்கு வந்து 10 இன்ச் வந்தது. அது கூட நான் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 10.5 இன்ச் வந்து நான் லென்த் எடுத்துக்கிறேன். பட்டியுடைய நீளம் வந்து நான் 10.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இதை கீழேயும் மேலேயும் வந்து சேம் 10.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணது போக இந்த சைடு வந்து நம்மளுக்கு நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பீஸ் இருக்கும், துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதில் வந்து நம்ம பட்டிக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கணும். டாட்டுக்கு இந்த அல்லையும் அந்த அல்லையும் அளந்து எடுத்துக்கணும். லென்த் எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்க்கல 10 இன்ச் வந்தது. உங்களுடைய நீளத்தை அளந்து பார்த்துட்டு அதை விட ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம அடிக்கிறப்போ மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உயரம் வந்து அளந்து எடுத்துக்கணும். உயரம் வந்து நமக்கு எவ்வளோ வரும்னா மேலே 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து அளந்து எடுத்துக்கணும். அப்போ வந்து கீழே நான் 1 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கு விட்டுக்கிறேன். கீழே வந்து நான் 1 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் நான் வந்து இப்போ பட்டியுடைய உயரத்தை 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம வந்து நம்ம மேலே தள்ளி எவ்வளோ மார்க் பண்ணணும், ப்ளவுஸுடைய பின்பக்க உயரம் வந்து 14 இன்ச். அப்போ நம்ம வந்து முன்கப்பு உயரம் வந்து 11 இன்ச் எடுத்துக்கிட்டோம். அப்போ 2.5 இன்ச் வந்து நம்ம மேலே தள்ளி எடுத்திருக்கோம். அந்த 2.5 இன்ச் கூட நம்ம 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா டாட் மார்க் பண்ணுறதுக்கு, அப்போ 3.5 இன்ச் அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து நான் 4 இன்ச் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணணும் இல்லையா பட்டி கூட, அப்போ அதுக்கு 1/2 இன்ச் விடணும். அதனால் நான் 3.5 இன்ச் கூட 1/2 இன்ச் சேர்த்து 4 இன்ச் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச் இல்லாமல் 4 இன்ச் வந்து உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து 10.5 இன்ச் எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து மேலே வந்து அந்த டாட் வந்து அந்த வளைவு மார்க் பண்ணணும் இல்லையா, பட்டியுடைய பெல்ட் வளைவு, அதுக்கு வந்து நான் அகலத்தை அளந்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு 2.25 இன்ச் வந்தது, 3 இன்ச்சுக்கு பக்கத்தில் வந்தது. அந்த 3 இன்ச்சை வந்து நான் மேலே அந்த கோட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு டாட் கொடுக்கறக்காக ஷோல்டர் அகலத்தில் மேலே 1 இன்ச் மேலே தள்ளி, அந்த 1 இன்ச்சில் ஒரு அரை இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே தான் வந்து அந்த வளைவு கொடுக்கணும். நம்ம பட்டியோட வளைவு கொடுத்தோம்னா அந்த பட்டியை கொண்டு போய் அந்த ஃப்ரண்ட் பீஸில் டாட் பிடிச்சது போக ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக வரும். நம்மளுக்கு பெல்ட் பீஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் வரும். ஸோ வந்து எந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் மேலே தள்ளி மார்க் பண்ணிங்களோ அதை விட அரை இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு அரை இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த வளைவு வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம டாட்டுக்கு வந்து 1.25 இன்ச் பிடிச்சிருவோம். 1.25 இன்ச் பிடிச்சதுக்கு போக மீதி வந்து இப்படி ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பெல்ட் பீஸ் வந்து ஜாயின் ஆயிரும். நீங்கள் கீழே லென்த்து மட்டும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பெல்ட் பீஸும் கட்டிங் சூப்பராக பிடிச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.